உங்களோட பேர் என்ன? திருச்சிக. இப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? ட்ரிபிள் இ. நல்லா இருந்தது. வடிவா செஞ்சீங்க. எத்தனை வயசு தம்பிக்கு? வயசு தெரியா? வயசு தெரியாதா? தம்பிக்கு வயசு சொல்ல தெரியல. ஆனால் பாஸ்கெட் பால் ட்ரிபிளிங் வடியா பண்றீங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்டர் வாட்டர் பிரேக் விட்டு பிள்ளைகளுக்கு பாசிங் வந்து பழக்க போகிறாங்களாம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து பாசிங் எல்லாம் பழகிட்டாங்க போல். ஸோ அவங்க எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ என்ன பழகிறீங்க? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? பாசிங் கேம் செய்ய போகிறீங்களா? ரைட்டா. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நாங்கள் வீடியோ எடுக்கமா? நல்லா செய்வீங்களா? ரைட். தம்பியோட பேர் என்ன? ஹரிஷ்வின். ரைட். எந்த ஸ்கூலில் படிக்கீங்க? சென்ட்ரல் காலேஜில் படிக்கீங்க. இப்போ மெயினான விஷயத்துக்கு வரேன். தம்பிக்கு எத்தனை வயசு? பிறந்த நாள் வந்தா 11. இப்போ எனக்கு 10 வயசு. இப்போ 10. வார பிறந்த நாள் வந்தா 11. 10 வயசு பொடி என்ற உயரத்தை பாருங்க. ஸோ பாஸ்கெட் பால்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஹைட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ரெட் டீமா? தம்பியோட பேர் என்ன? ஆத்விகா. எத்தனை கோல் போட்டிருக்கீங்க மொத்தம்? 2 கோல் போட்டிருக்கீங்களா? அப்போ ஸோ கேம்ஸ் எல்லாம் வைக்காங்கண்ணே. இப்போ யாரு வின் பண்ணினே இந்த இதுல? ரெட் டீம் தான் வின். அப்ப எல்லாரும் சேர்ந்து ரெட் டீம் தான் வின் பண்ணன்னு கத்துங்க. ஸோ எல்லாமே வந்து கிட்ஸ் தான். நானும் உள்ள பார்த்து நல்ல எனர்ஜியா சந்தோஷமா விளையாடி கொண்டிருக்காங்க. எப்படி அவங்கள மேனேஜ் பண்றாங்க? உண்மையிலேயே சொல்ல போனால் நாங்கள் தொடங்கக்குள்ள 18 பேர். ஆனால் அதை வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ ட்ரிபிளாக ஆகுமன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கல ஸ்டார்ட்டில். பட் அதில் இப்போ பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்குற ஊக்கங்கள், எங்களுக்கு தர சப்போர்ட்ஸ், அதோட உண்மையிலேயே அந்த 2 ஹவர்ஸ் இதுக்குள்ளே செஷனில் இருக்கிற 2 ஹவர்ஸ் எப்படி டைம் போகிறன்றே தெரியலை. அப்படி நல்ல என்ஜாயபிளாக தான் பிள்ளைகளும் செய்கிறாங்க, நல்லா விளாட்றாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி சேர்ஸ் பண்ணி விளாட்றாங்கன்றது. அதே மாதிரி எங்களுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைகளோட வந்து நம்ம எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இதே இடத்துல நின்று தான் எலவேட் பாஸ்கெட் பால் அகாடமி என்று சொல்லி ஒரு பாஸ்கெட் பால் அகாடமி மட்டக்களப்பில் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உண்மையாகவே இந்த 2வது வீடியோ சந்தோஷமான வீடியோ. என்னென்னு சொன்னால் 10 பேரோட தொடங்கின இவங்களோட இந்த பாஸ்கெட் பால் அகாடமி இன்றைக்கு 50 பிள்ளைகளோட வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் இந்த வீடியோ செய்யல. என்னென்னு சொன்னால் இந்த 40 பிள்ளைகள பெற்றோர்களும் அவங்களோட பிள்ளைகள் வந்து வீட்டில் என்ன சொல்கிற உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அந்த பாஸ்கெட் பால்ன்ற விளையாட்டில் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளணுன்றதுக்காகவும் ஊக்கம் எடுத்து அவங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த எலவேட் பாஸ்கெட் பால் அகாடமியில் சேர்த்தது தான். கிட்ஸ் எல்லாம் ட்ரிபிளிங் பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் அண்டர் 10க்குள்ளே இருக்கிறார்கள் தான். ஸோ அவங்க எப்படி ட்ரிபிளிங் பண்ணுறாங்கன்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அங்கே பாருங்க. ரைட்டா. உங்களோட பேர் என்ன? திருச்சிக. இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? ட்ரிபிள் இ. நல்லா இருந்தது. வடிவா செஞ்சீங்க. எத்தனை வயசு தம்பிக்கு? வயசு தெரியா? வயசு தெரியாதா? தம்பிக்கு வயசு சொல்ல தெரியல. ஆனால் பாஸ்கெட் பால் ட்ரிபிளிங் வடிவா பண்ணுறீங்கன்னு. அச்சாப்லையா வடிவா செய்றீங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேண்ட்லிங் அது பழகி கொண்டிருக்காங்க. ஸோ கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஆர்வம் செஞ்சு விட்ருக்காங்க. ஸோ எப்படி அவங்க அந்த பால் அவங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக ஹேண்ட்லிங்ஸை வந்து நல்லா பழக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்டர் வாட்டர் பிரேக் விட்டு பிள்ளைகளுக்கு பாசிங் வந்து பழக்க போகிறாங்களாம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து பாசிங் எல்லாம் பழகிட்டாங்க போல். ஸோ அவங்க எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஹாய். உங்களோட பேர் என்ன? அகர்ஷித்தா. தம்பிக்கு எத்தனை வயசு? 8 வயசா? இப்போ சொல்லுங்கள் தம்பி, இப்போ என்ன பழகிறீங்க? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? பாசிங் கேம் செய்ய போகிறீங்களா? ரைட்டா. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நாங்கள் வீடியோ எடுக்கமா? நல்லா செய்வீங்களா? ரைட்.
குட். ரெடி? அப்படி இல்ல, அப்படி இல்ல. ரெண்டு கையை பாருங்க. ரெடி? பொடியனுக்கு பின்னால ஓடி திரிஞ்சேன்னா வேர்த்து விருத்தன். தம்பி எல்லாம் செமையா விளையாடி வேர்த்து விருத்து நிக்கான். ரைட், ஓகே. தம்பியோட பேர் என்ன? ஹரிஷ்வின். ரைட். எந்த ஸ்கூல்ல படிக்கீங்க? சென்ட்ரல் காலேஜ். சென்ட்ரல் காலேஜ்ல படிக்கீங்க. இப்போ மெயினான விஷயத்துக்கு வரேன். தம்பிக்கு எத்தனை வயசு? பிறந்த நாள் வந்தா 11. இப்போ எனக்கு 10 வயசு. இப்போ 10. வார பிறந்த நாள் வந்தா 11. 10 வயசு பொடி என்ற உயரத்தை பாருங்க. ஸோ பாஸ்கெட் பால்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஹைட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ தம்பி ஒரு சரியான ஸ்போர்ட்ஸை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ காலமாக கிளாஸுக்கு வரீங்க? எலெவன்த் பாஸ்கெட் பால் அகாடமி கொஞ்ச காலமா வாரீங்க. இப்போ நல்லா சொல்லி தராங்களா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இங்கே வந்து விளையாடுறது? ஸோ உங்களோட ஹைட்டுக்கு நீங்கள் ஒரு சரியான கேமை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ். கைதாங்கண்ணாக்கு இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு ட்ரிபிளிங்கையும் டிஃபென்ஸையும் வந்து பழக்க போகிறாங்க. ஸோ அதை எப்படி செய்கிறாங்கன்னு பாப்போம். என்ன ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ 2 டீமாக மாறி கேம்ஸ் பழகி கொண்டிருக்காங்க. ஷூட்டிங் கேம் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பின்னால கீச்சாமா சான் சத்தம் கேட்டு கொண்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேம்ஸ் நடக்குது. இப்போ 2 டீமாக பிரித்து, 4 டீமாக பிரித்து வச்சுக்காங்க. அதுக்குள்ளே 2 டீம்ஸுக்கு வந்து கேம்ஸ் நடக்குதுன்னா, இங்கேருந்து போலை கொண்டு போய் யார் அங்கே அந்த இதுலேயும் இங்கேயும் வந்து கோல் போடுறாங்கன்றதான் வந்து ஷூட் பண்ணுறாங்கன்றதான் வந்து கேம். ஸோ அதில் வந்து வின்னர் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் என்ன டீம்? தம்பியோட பேர் என்ன? பிரனிஷா. பிரனிதா தம்பியோட பேர். ரைட்டா? ரைட். தம்பி ஷூட் பண்ண பால். இப்போ எத்தனை கோல் போட்டிருக்கீங்க உங்களோட டீம்ல மொத்தம்? 5 கோல் போட்டிருக்கீங்களா? ரைட். 2 கோல் போட்டிருக்கீங்களா? ரைட். நீங்க வாங்க, நீங்க வாங்க. நீங்க என்ன டீம்? ரெட் டீம். ரெட் டீமா? தம்பியோட பேர் என்ன? ஆத்விக். ஆத்விகா. ஆத்விக் எத்தனை கோல் போட்டிருக்கீங்க மொத்தம்? 2 கோல் போட்டிருக்கீங்களா? அப்போ ஸோ கேம்ஸ் எல்லாம் வைக்காங்கண்ணே. இப்போ யாரு வின் பண்ணினே இந்த இதுல? ரெட் டீம் தான். ரெட் டீம் தான் வின். அப்ப எல்லாரும் சேர்ந்து ரெட் டீம் தான் வின் பண்ணி கத்துங்க. மொத்தம் எத்தனை கோல் ரெட் டீம் போட்ட? இன்றைக்கு 2. நேற்று 4, இன்றைக்கு 2 கோல் போட்டு வின் பண்ண ரெட் டீமுக்கு வாழ்த்துக்களா. பாயா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 டீமுக்கான கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. வாங்க என்னென்ன டீம் விளையாடுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுள்ளுவோம். அவங்க வந்து ரெட் டீம், இவங்க வந்து என்ன டீம் தெரிஞ்சுள்ளுவோம். தம்பி நீங்க என்ன கலர் டீம்? என்ன டீம்? ப்ளூ கலர். ப்ளூ கலர் டீமா? ரைட், ப்ளூ கலர் டீம். ரைட். இங்கல வந்து கேப்போம். தம்பி என்ன கலர் டீம்? என்ன கலர் டீம்? yellow கலர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் டீமுக்கும் yellow கலர் டீமுக்கும் ஒரு நல்ல கேம் ஒன்று போய் கொண்டிருக்கேன்னு பாப்பா. யார் வின் பண்றான்னு பாப்போம். ரைட்டா? நீங்க வின் பண்ணீங்களா? ஓ.
இப்போ என்ன நடந்தேன்டா எங்கட என்னென்ன டீம் இருக்கு இதுக்குள்ள yellow டீமா கலர் ரைட் இங்கால வந்து yellow டீம் இருக்கு இங்கால வந்து என்ன டீம் இருக்கு green ரைட் இங்கால வந்து green டீம் இருக்கு இப்போ வந்து அவங்க வின் பண்ணினாக்களுக்கு வந்து ஃபைனல்ஸ் நடக்குதுனே இப்போ நம்ம ஏன் லூஸ் பண்ணினாம நம்ம ஏன் ஒழுங்கா கோல் ஏனண்டா ப்ளூ டீம்ல ஒரு ஆள் வந்து நம்மள குட்டி பையனை தள்ளி விட்டு அப்புறம் சொட்டை போட்டு அந்த குட்டி பையன் சுத்த போட்டு ஓகே ஓகே இப்போ வந்து ரைட்டா இப்போ நம்ம வந்து இந்த மேட்ச்ல தோத்திருக்கலாம் அடுத்த மேட்ச் நம்ம எல்லாரும் எப்படி நல்லா விளையாடுறோமா இல்லையா நல்லா விளையாடுறோம் ரைட்டா நல்லா விளையாடி நம்ம நிறைய கோல் போட்டு கிரீன் டீம் தான் வின் பண்ணுது ஓகேவா என்ன yellow டீம் ஐயோ ரைட்டா yellow டீமும் கிரீன் டீமும் தான் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேயும் நடக்கிறதா மேட்ச் இப்படி ஒரே நடக்கிறதா அதுல 2 லைன் போடனீங்களா ரைட் வெரி குட் சோ அப்ப நம்ம ஒண்ணுல போட்டனீங்களா இப்போ என்ன விளக்கம் வந்து சொன்னா ரைட்டா இப்போ நம்ம ஒவ்வொரு சனி ஞாயிறு வந்து நமக்கு மேட்ச் நடக்குது தானே என்ன வார சனி ஞாயிறு நம்ம yellow டீம் வின் பண்ணணும் நம்ம கிரீன் டீம் வின் பண்ணணும் ஓகேயா ஓகே ரைட் நம்ம வார வீக் வின் பண்ணுவோமா எஸ் வின் பண்ணுவோம் இல்ல ஹை ஃபை யாங்க ஹை ஃபை நம்ம வின் பண்றோம் ரைட் சோ இந்த கேம்ஸ்ல இப்ப நடந்த கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ப்ளூ டீம் ஆக்கெல்லாம் வின் பண்ணிக்காங்க பட் ஆக்கல பாத்தீங்களா குட்டி குட்டியா இருந்தா அவங்க வின் பண்ணிக்காங்க வெரி குட் தம்பியோட பேர் என்ன கிருத்திக்ஷன் நீங்க தான வின் பண்ண டீம் ப்ளூ டீம் ரைட் தம்பியோட பேர் என்ன ஷோவித் தம்பியோட பேர் மோனிஷ் ராதே கைகித் தேவ் பிரகதீஸ்வன் மாருத் கவி சேசான் அபினேஷ் ரைட் உங்க எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க இந்த டஃப்பான பாஸ்கெட் பால் கேம்ல வின் பண்ணினதுக்கு ஓகேவா ரைட் ப்ளூ டீம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ டீமை வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க ரைட் செகண்ட் பிளேஸை வந்து நம்ம ரெட் டீம் எடுத்திருக்காங்க ஓகே ஸோ எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க க்ரீன் yellow செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஏய் ரைட் என்னோட சொன்னால் உண்மையாகவே நான் அண்ணா வச்சு உள்ள நான் பிள்ளைகளோட கதைக்க முடியாது தான் நினைச்சேன் பட் பிள்ளைகள் அவ்வளோ எனர்ஜியாக சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணி விளையாடிருக்காங்க எங்களால் கதைக்கவே இல்லை ஸோ அதான் நம்மளோட கோச்சை வந்து வெளியால் கூட்டி வந்திருக்கேன் ஸோ என்னென்னு சொன்னான்னா இந்த 11 பாஸ்கெட் பால் அகாடமி ஸ்டார்ட் பண்ண கேம் நான் வீடியோ எடுக்க வந்தேன் நான் அப்போ ஒரு 10லேருந்து 15 ஒரு 18 பிள்ளைகளுக்குலாம் இருந்தவங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே 50 பேருக்கு கூட வந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ சொல்லுங்கள் இந்த 3 மாதமாக அப்படி போய்கொண்டிருக்கு உங்களோட கிளாஸ் எலிவேட் பாஸ்கெட் பால் அகாடமி மார்ச் 1 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எங்களுக்கு ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் இது செஞ்சுருந்தாங்க இப்போ இந்தியான் டேட் வரைக்கும் ஒரு 52 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஸ்கூல்ஸும் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் சென்ட்ரல் காலேஜ் ஹிந்து காலேஜ் சிவானந்தா ஈவன் கண்ணங்குடாவிலேருந்து கூட பிள்ளைகள் வராங்க ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அண்டர் 13 அதில் பெரும்பகுதியான ஆட்கள் வந்து பிலோ 10 ஏஜ்லான் இருக்கிறாங்க அதுலேயும் சில நல்ல ஸ்பெஷலான டேலண்டட் கிட்ஸை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ 9 ஏஜ் இருக்கிற ஆளுக்கு நல்ல ஹைட் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் இந்த 3 மாதம் முடிஞ்சபடியாக இப்போ நாங்கள் பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இனி நாங்கள் ஏஜ் வாரியாக பிரித்து இப்போ செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் அதோட நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாஸ்கெட் பால் டீம்ஸ் இல்லை இப்போ மைக்கேல்ஸ் சிவானந்தா எடுத்துக்கொள்ள கூட அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும் இங்கேருந்து விளையாடி கொஞ்சம் பழகிட்டு போனாங்கன்னா ஒரு ஸ்கூல் டீம்ஸில் விளையாடுறதுக்கு இப்போ சில ஸ்கூல்ஸில் வந்து
பாஸ்கெட் பால் டீம்ஸ் இல்லை. இப்போ நாங்கள் அதுகளையும் நாங்கள் முயற்சி மேற்கொண்டு வரோம். இப்போ ஸ்கூல் டீம்ஸில் கொஞ்சம் ஈஸியாகிறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து அண்டர் 13 கூட உங்கள்கிட்ட இருக்காங்கண்ணா. ஸோ எல்லாமே வந்து கிட்ஸ் தான். நானும் உள்ள பார்த்தேன், நல்ல எனர்ஜியாக சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்காங்க. எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணுறாங்க? உண்மையிலேயே சொல்லப்போனால் நாங்கள் தொடங்கக்குள்ள 18 பேர். ஆனால் அதை வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ ட்ரிபிளாக ஆகுமன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கல ஸ்டார்ட்டில். பட் அதில் இப்போ பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்குற ஊக்கங்கள், எங்களுக்கு தர சப்போர்ட்ஸ், அதோட உண்மையிலேயே அந்த 2 hours இதுக்குள்ளே செஷனில் இருக்கிற 2 hours எப்படி டைம் போகிறன்றே தெரியலை. அப்படி நல்ல என்ஜாயபிளாக தான் பிள்ளைகளும் செய்கிறாங்க, நல்லா விளாட்றாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி சேர்ஸ் பண்ணி விளாட்றாங்கன்றது. அதே மாதிரி எங்களுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைகளோட வந்து நம்ம எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை. நீங்கள் உண்மையாகவே மட்டக்களப்பில் இந்த பாஸ்கெட் பாலை வளர்க்குறதுக்காக இவ்வளோ முயற்சிகள் எடுக்கீங்க. இதால் பாஸ்கெட் பால்ன்றையும் தாண்டி பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியம், அவங்களோட மன வளர்ச்சி இதெல்லாம் வந்து முன்னேறது, நம்மளோட மட்டக்களப்பு கிட்ஸுக்கு வந்து முன்னேறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ ஸ்டார்டிங்கில் 18 தொடங்குனீங்கன்னா இன்றைக்கி 52க்கு வந்திருக்கீங்க. கூடிய சீக்கிரமே 500 பிள்ளைகளுக்கு கிளாஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ சொல்லுங்கன்னா அடுத்த பேட்ச் எப்படி நடத்த போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, எப்படி நம்ம கிட்ஸ் வந்து சேரலாம், அடுத்த பிளான் என்ன உங்களோட? எங்கள்கிட்ட அகாடமியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ப்ரொஃபஷனல் கோச்சஸ் இருக்கிறாங்க. மிஸ்டர் பிரசாத், மிஸ்டர் விவேக், நான் அருண் என்று சொல்லி ப்ரொஃபஷனல் கோச்சஸ் இருக்காங்க. நாங்கள் இன்னொரு கோச்சரையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் நாங்கள் இப்போ ஷெடியூல்ஸ் போய்கொண்டிருக்குது. ப்ராக்டிஸ் செஷன் எல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே 9:30 to 11:30 தான் போய்கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் வீக் டேஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவுட்டோர் செஷனும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் செய்கிறதுக்கு. இன்டோர் மட்டுமே நாங்கள் மெயின் பண்ணி செய்கிற ஐடியா இல்லை, இனி அவுட்டோர் செஷனும் செய்கிறதுக்கு இருக்கிறோம் வீக் டேஸ்லையும். இப்போ இந்த 3ஆம் மாதம் முடிவில் நாங்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் குரூப் வைஸாக செக்ஷன் பிரித்து தான் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். இன்னும் பார்ப்போம், அப்படி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இன்னும் பிள்ளைகள் வருவாங்கன்னு சொல்லி. நிறைய பேரண்ட்ஸு வீக் டேஸில் வந்தால் தான் செஞ்சால் தான் எங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி கதைச்சிருக்கிறாங்க. ஏன்னா சில பேர் கிளாஸஸ், அறநறி, வேறு வகுப்புகள்லாம் சாட்டர்டே சண்டேஸில் வைக்கிறபடியாக எங்களுக்கு இந்த டைமுக்குள்ளே வர இல்லாமல் இருக்குன்ற சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வீக் டேஸில் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு தான் நாங்கள் இந்த அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். உண்மையாக இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம இப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ செய்யக்குள்ள எனக்குமே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், நம்மளோட இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் உண்மையாக பிஸி. பிள்ளைகளோட பேரண்ட்ஸுக்கு வேலை, இப்போ 2 வேலை செய்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே பிள்ளைகளோட மினக்கடை அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு யோசனை இருந்தது. ஆனால் 18 இருந்தது, இன்றைக்கு 52 வந்திருக்கேன். மிச்சம் அவ்வளோ பேரண்ட்ஸோட ஊக்கம் வந்து இப்போ சின்னாக்கலானே. அப்போ பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விடுற வடிவாக தான் இந்த பிள்ளைகள் வந்து வருது. ஸோ அவ்வளோ ஊக்கம் எடுத்து நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்கன்ற எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. இன்னுமே நிறைய பேர் வந்து வருவாங்கன்னா கட்டாயம் இந்த வீக் டே சண்டைக்குள்ளே வந்து ஏர்லி மார்னிங்கில் இந்த மாதிரி இருக்குமே. ஸோ கட்டாயம் ஈவினிங்ஸும் செய்ய போகிறீங்க என்னென்ன. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதுக்குமே வந்து பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்ற. ஸோ உங்களோட ஜாயினிங் டீட்டெயில்ஸ் எல்லாம், உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நம்ம இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ கட்டாயம் நீங்களும் உங்களோட பிள்ளைகளை எலவேட் பாஸ்கெட் பால் அகாடமியில் வந்து சேர்த்துக்கொண்டு அவங்களோட விளையாட்டுத்திறன், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை வந்து முன்னேற்றி கொள்ளுங்க.